வெல்கம் டு சுடர் கருணை பிரகாசம் சேனல். வாங்க, இன்றைக்கி ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான். 10 நிமிஷம் போகிறோங்க, பிகினர்ஸ் கூட செஞ்சிடலாம். இப்போ தான் நான் பலகாரம்லாம் செஞ்சதில்லை, எனக்கு இது எதுவுமே செய்ய தெரியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி உங்களுக்கு ஈஸியான முறையில் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். சுலபமாக 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். இப்போ பண்டிகையெல்லாம் வருது, நிறைய ஸ்நாக்ஸ் ரெசிபியெல்லாம் வரிசையாக செய்யணுங்கிறப்ப இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஓமம் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதை நல்லா வெந்நீரில், கொதிக்கிற வெந்நீரில் ஊற போட்டுருங்க. நம்ம அரைச்சி சேர்த்தோன்னா ரொம்ப வாசனை அதிகமாக இருக்கும். அதனால நான் சும்மா ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை வடிகட்டி மட்டும் சேர்க்க போகிறேன். அப்படி சேர்க்குறப்ப ரொம்ப வாசனை இருக்காது, அதே சமயம் ஓமத்தோட அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். நீங்கள் முழுசாக போட்டிங்கன்னா அந்த ஹோல்ஸில் போய் நம்ம புளியும் போது அந்த ஹோல்ஸில் போய் அடைச்சிக்கும். அதனால் நல்லா ஊற வச்சுட்டு இந்த மாதிரி தண்ணியை வடிகட்டி நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தேவையான பொருளெல்லாம் ஒரு பவுலில் எடுத்துக்கலாம். இப்போ கடலை மாவு 2 கப்பு எடுத்திருக்கேன். நான் மெஷர்மெண்ட் கப்பால் 2 கப்பு கடலை மாவு, நல்லா 1/2 கிலோ எடுத்திருக்கேன் நான் கடலை மாவு. கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. ஏன்னா ஓமம் வேறு சேர்க்குறதுனால பெருங்காயம் ரொம்ப சேர்த்துற வேண்டாம். மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், அதுவுமே ஒரு பிஞ்ச் அளவுக்கு, கலருக்காக தான் சேர்க்குறோம். டேபிள் சால்ட்டு ஒரு முக்கால் அளவுக்கு எடுத்திருக்கேன், 3/4 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் டேபிள் சால்ட்டு. வெண்ணெய், உருக்குன வெண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதில் மிளகாத்தூள் நான் சேர்க்கலை. உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு. நான் மிளகாத்தூள் சேர்க்காம நார்மல் நம்ம எப்படி ஓமப்பொடி கடையில் எல்லாம் வாங்கினா இருக்குமோ அது மாதிரி செய்கிறேன். இதில் வெண்ணெய் இல்லைன்னா நீங்கள் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். வெண்ணெய் இல்லைன்னா நெய் இல்லை எண்ணெய், 3ல் ஏதாவது ஒன்று சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வெண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லா இந்த மாதிரி கையால் பிசைஞ்சு கொடுத்துருங்க. முதல்ல அந்த வெண்ணெயெல்லாம் அந்த மாவில் நல்லா படுற அளவுக்கு நல்லா பிசைஞ்சிடணும். எடுத்தோன்னே தண்ணி ஊற்றிடக்கூடாதுங்க. அந்த வெண்ணெய் நல்லா மாவில் எல்லா இடத்துலையும் கோட்டிங் ஆகிற அளவுக்கு நல்லா பிசைஞ்சு கொடுத்துட்டு நம்ம ஊற வச்சுருக்க ஓமத்தை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கசக்கி கொடுங்க. அந்த தண்ணியெல்லாம் நல்லா அந்த ஃப்ளேவர் நல்லா இறங்குற அளவுக்கு கசக்கி கொடுத்துட்டு மறுதிருப்பியும் அந்த ஓம தண்ணியை ஊற்றி நல்லா எங்கே பார்த்தாலும் பிசைங்க. டக்குன்னு தண்ணி ஊற்றிட வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றணும். ரொம்ப தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா எண்ணெய் குடிக்கும். 2 கப்பு கடலை மாவுக்கு நான் 1/2 கப்புலேருந்து ஒரு 3/4 கப் அளவுக்கு தான் தண்ணி சேர்த்துருப்பேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்க்கணும். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கையால் நல்லா பிசைஞ்சு கொடுங்க. கொஞ்சம் இலக்கமாகவே பிசைஞ்சுக்கோங்க. ரொம்ப கெட்டியாக பிசைஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு புளியறதுக்கு கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் நான் பிசைஞ்சு காட்டுறேன் பாருங்கள். அந்த அளவுக்கு நீங்கள் பிசைஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு மாவு இந்த அளவுக்கு இருக்கணும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு வச்சு புளியிறப்போ நமக்கு கஷ்டம் இல்லாமல் இருக்கும். அதே சமயம் கரெக்டாகவும் இருக்கும். ரொம்ப தண்ணியாகவும் பிசைஞ்சிட வேண்டாம். அதுக்குன்னு நம்ம எடுத்தோன்னா கையில் சாஃப்டாக இருக்கணும் மாவு. பாருங்கள், நான் எடுத்து காட்டுறேன். இந்த அளவுக்கு இருக்கணும் மாவு, கையில் அதே சமயம் ஒட்டலை, இந்த அளவுக்கு இருக்கணும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம புளியறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான் இந்த மாவு பிசைகிற ப்ரிப்ரேஷன். மாவு இந்த மாதிரி பிசைஞ்சிட்டிங்கனாலே உங்களுக்கு ஓமப்பொடி கரெக்டாக வந்துடும், பிரிஞ்செல்லாம் போகாது. இப்போ இந்த முறுக்கு அச்சில் நம்ம அந்த இடியப்பம்லாம் செய்வோம்ல, அந்த அச்சை நான் எடுத்துக்கிறேன். ஓமப்பொடியும் இதில் தான் செய்வாங்க. சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கும், இதில் நம்ம இப்போ புழிஞ்சிக்கலாம். இப்போ நான் ஒரு 3/4 லிட்டர் அளவுக்கு கடலெண்ணெய் நல்லா இரும்பு கடாயில் ஊற்றிருக்கேங்க. இந்த மாதிரி இரும்பு கடாயில் ஊற்றி நம்ம செய்கிறப்ப ஈவனாக இருக்கும். நம்ம புளியறதெல்லாம் நமக்கு சீக்கிரம் சூடு கரெக்டாக இருக்கும். எண்ணெய் காய்ச்சல் ஃபஸ்ட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் புளியறப்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா செவந்து போயிடும். இப்போ ஒரே சுற்று, இந்த மாதிரி ஒரே சுற்றணும். இப்படி ஒரு சுற்றி விட்டிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். நீங்கள் நிறையா அது மேலே புளியக்கூடாது. ஒரு சுற்று கரெக்டாக அந்த நடுவில் முடிக்கணும். முடிச்சுட்டு அப்படியே விட்டுருங்க, எந்த டிஸ்டர்பும் பண்ணாதீங்க. அதை அப்படியே விட்டுருங்க. அப்படியே அந்த பபுள்ஸ் எல்லாம் அடங்கி வரும். வந்ததுக்கப்புறம் திருப்பி போடுங்க. அது திருப்பி போடுறதுக்கெலாம் வருமா அப்படின்னலாம் கவலைப்பட வேண்டாம். நல்லா பெரிய சாரணி எடுத்துக்கோங்க. சாரணின்னா அந்த ஹோல்ஸ் உள்ள அந்த கரண்டி, ஜல்லி கரண்டின்னு சொல்லுவாங்கள்ல, அதை எடுத்துகிட்டு இப்படி திருப்பி போட்டிங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு அது அப்படியே பாருங்கள். நான் எடுத்து திருப்பி காட்டுறேன் பாருங்கள், ஒன்றுமே உடஞ்சி போகாது. மாவு பிசைகிறது கரெக்டாக இருந்துச்சுன்னா நமக்கு கரெக்டாக நம்ம திருப்பி போடுறப்ப உடையவே உடையாது. நம்ம எடுத்து வச்சதுக்கப்புறம் தான் நமக்கு அப்படியே பொலன்னு உதுத்துக்கலாம். இப்போ நல்லா இந்த மாதிரி நான் அதுக்குனால தான் நான் உங்களுக்கு ஸ்கிப் பண்ணாமல் காட்டியிருக்கேன். வீட்டில் நீங்கள் செய்கிறப்ப இதே மாதிரி உங்களுக்கு வரணுங்கிறதுக்காக மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்புறம் நீங்கள் எண்ணெய் ரொம்ப சூடு ஆறிடுச்சுன்னா கொஞ்சம் கூட வச்சுக்கலாம்.
கூட்டி குறைச்சி தாங்க செய்யணும் இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி. அதே சமயம் டக்குன்னு செஞ்சிடலாம். மாவு பிசைஞ்சிட்டு ஒன்று ஊற வைக்கணும் அதெல்லாம் அவசியம் இல்லை. பாருங்கள், மறுதிருப்பி உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இந்த மாதிரி புழிஞ்சிட்டு கரண்டியால் நல்லா நான் ஒரு கம்பி வச்சு தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா நம்ம கரண்டியை போட்டு நம்ம கிண்டெல்லாம் முடியாது. ஏன்னா அந்த ஓரத்தில் இருக்கிறத ஒட்டிக்கும். அதை நம்ம அந்த மேலே எடுத்து விட்டோம்னா கரெக்டாக இருக்கும். பாருங்கள், நல்லா பொறுன்னு நல்லா வெந்திருக்கு. இப்போ திருப்பி போட்டுக்கலாம். மறுதிருப்பியும் செவக்க விட்டுறாதீங்க. செவந்து விட்டுச்சுன்னா அந்த கலரும் நல்லா இருக்காது, சாப்பிட்றதுக்கும் நமக்கு டேஸ்ட்டு நல்லா இருக்காது. ரொம்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி எல்லா மாவையும் நம்ம புழிஞ்சு எடுத்துக்கலாம். இந்த பபுள்ஸ் நல்லா அடங்கணும். இந்த மாதிரி நல்லா அடங்கினதுக்கப்புறம் நம்ம திருப்பி விடணுமே தவிர டக்குன்னு திருப்பி விட்டுட்டோம்னா நமக்கு அப்படியே உடஞ்சி உதிர்ந்து போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நம்ம கடைசியாக உடஞ்சி தான் சாப்பிட போகிறோம். ஆனால் இது செய்யும்போதே உடஞ்சி உதிர்ந்து போயிட்டுனா எங்கே பார்த்தாலும் இருக்கும், நம்மளால் கரண்டியால் டக்குன்னு அள்ள முடியாது. அதுக்காக தான் சொல்கிறேன். இந்த மாதிரி டக்குன்னு திருப்பி போடுறதுக்கு வரணும். அதுக்காக தான் நம்ம அதை களைச்சிடாமல் அதை அப்படியே நம்ம இப்போ எந்த வாகில் புழிஞ்சு விட்டோமோ அதேமாதிரி முறுக்கு எப்படி எடுக்கிறோமோ அந்த மாதிரி எடுக்கணும். நல்லா இந்த மாதிரி வந்துருச்சு பாருங்கள். ஈஸி தான் இது. ரொம்ப சுலபமாக இருக்கும். இது ஓமப்பொடி இந்த இப்போ தான் நான் சமையல்லாம் கற்றுக்கிறேன். எனக்கு எந்த ஸ்நாக்ஸ் ரெசிபியுமே செய்ய தெரியாதுன்னு நினச்சிங்கன்னா ஓமப்பொடி செய்யுங்க, சூப்பராக செய்யலாம். இதே மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டிங்கன்னா எண்ணெயெல்லாம் மிச்சம் இருக்கிற எண்ணெயெல்லாம் அது இழுத்துரும். அவ்வளோதான், எல்லா மாவுமே நான் புழிஞ்சிட்டேன். நிறைய பேர் சொல்கிறீங்க ரொம்ப லாங்காக போகுது வீடியோ அப்படின்னு. அதனால் நான் எந்தளவுக்கு ஷார்ட்டாக உங்களுக்கு சொல்ல முடியுமோ சொல்லியிருக்கேன். ஈஸி தாங்க இது. எல்லா ரெசிப்பியுமே நம்ம ஈஸியாக கற்றுக்கலாம். நம்ம சேனலில் சுலபமான முறையில் நிறைய ஸ்நாக்ஸ் ரெசிபி, பிரசாதம் ரெசிபி எல்லாம் போட்டுட்ருக்கேன். உங்களுக்கு புரிகிற வகையில் சொல்லணுங்கிறதுக்கு தான் சில விஷயம்லாம் நான் விளக்கமாக சொல்கிறேன். இப்போ எல்லாத்தையும் பொரித்து எடுத்துகிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை போட்டு நம்ம பொரித்து அதில் அள்ளி போட்டோன்னா நல்லா வாசமாக இருக்கும். ஒன்று எடுத்து சாப்பிட்றப்ப குழந்தைங்களுக்கு, அதாவது இந்த 2 வயசு 3 வயசு குழந்தைங்க இருக்குது பாருங்கள், அவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப பிடிக்கும். அதுவும் என் பையனுக்கெல்லாம் இப்போ ரொம்ப பிடிக்கும். இது ரொம்ப காரம்லாம் இல்லாமல் இருக்கிறதுனால நல்லா எடுத்து சாப்பிடுவாங்க. ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸாக கூட கொடுத்து விடலாம் நீங்கள். நம்ம வீட்டில் செய்கிற பலகாரம் எல்லாமே ஹெல்த்தியாக தான் இருக்கும். இப்போ எல்லாமே செஞ்சு முடித்தாச்சுங்க. கருவேப்பிலையும் பொரித்து அள்ளி போட்டாச்சு. பாருங்கள், எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இப்படி கையில் எடுக்கும்போதே இப்படி உதிர்ந்து கொட்டுற மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு வாயில் போட்டோன்னா கரையும். இந்த மாதிரி ஒரு டப்பாவில் போட்டு அடியில் டிஷ்யூ பேப்பர் போட்டுட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுருங்க. 10-15 நாள் ஆனாலும் கெட்டும் போகாது, காரமும் அடிக்காது, நல்லா இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப சுலபமான முறையில் இந்த ஓமப்பொடி ரெசிபி சொல்லி காமிச்சிருக்கேன். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஹைப் பண்ண மறக்காதீங்க. ஹைப் பட்டன் கமெண்ட் பாக்ஸுக்கு பக்கத்துலேயே இருக்குது, ஹைப் கொடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சுடர் கருணை பிரகாசம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.